சொல்லுங்க அஜித் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்ப கல்கத்தால இருந்து வரீங்க? இன்னைக்கு வந்துருவேன். நீ நல்லா இருக்கியா? ஆமா. ஏதாவது புது படம் வந்திருக்கா? எல்லாமே ரெடி தான் சார். நீங்க சொன்னா மட்டும் போதும், நாங்க ஸ்கிரிப்டோட வந்துடுறோம். ஸ்கிரிப்ட் ரெடியா இருந்தா மட்டும் பத்தாது, எனக்கு தேவையானதை நீ ரெடி பண்ணி கொடுக்கணும். நீங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை சார், எல்லாமே இங்க ரெடி தான். நீங்க ரிட்டர்ன் வந்தா மட்டும் போதும். இங்க பாரு, இன்னும் 1 ஹவர்ல உன் பிளாட்ல வந்து ரீச் ஆயிடுவேன். ஹீரோயினை மறக்காம கூட்டிட்டு வா. அப்புறம் அவ புதுசு தானே, பழைய ஆளு கிடையாதுல்ல. நான் சொல்றது புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியும் சார். அந்த படம் கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உனக்கு கண்டிப்பா படம் கிடைக்கும். இங்க பாரு, நான் சொல்றது முதல்ல கேளு. நாம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். உங்ககிட்ட பிளாட் கீ இருக்குல்ல, நான் சீக்கிரமா வந்துருவேன். ஓகே சார். ஓகே, பாய். பை பை, டேக் கேர். தண்ணி குடி. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன்னு தான் தெரியல. கொடு. அந்த ஆளு எப்ப வருவான்? நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இன்னைக்கு இன்னொரு வேலை கூட இருக்கு. உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிளம்பிடுவேன். அப்படின்னா நீ என் கூட இருக்க மாட்டியா? நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். வேணாம், நானும் உன் கூட வரேன். மித்ரா, என்ன உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லாம போச்சா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் நான் அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன். இல்ல என்னை ஏமாத்த பாக்குறியா நீ? நீ இப்ப என்ன யோசிக்கிற? என்ன தனியா விட்டுட்டு ஓடலான்னு பாக்குறியா? மித்ரா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் 2 படம் மட்டும் பண்ணிடுறேன். அதான் 5 படம் முடிச்சிட்டல, இன்னும் 2 பண்ணுமா? அப்ப நீ என் வாழ்க்கையில வரவே இல்லையே. அது உண்மைதான். 2 பேரும் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே இந்த முடிவே எடுத்தோம், சரிதானே? இதயத்துல காதல் இருக்குன்னா ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் ஆனாலும் சரி. இங்க பாரு, அவர் வந்துட்டாரு போல. அப்புறம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு பைசா கூட கம்மி பண்ண கூடாது, அது மட்டும் மறந்துடாத. ஓகே. சரி, கதவை திறக்கிறேன்.